உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். எடுத்த உடனே ஃபஸ்ட்டு தலை அரிக்கும். ஆமாம், அடுத்தது தலைக்குள்ள மூளையும் அரிக்கும். அவ்வளோதான். ஒரு பொற்கால கட்டம், கெஞ்சினாலும் கிடைக்காது. விலகி போன சொந்தங்கள் மீண்டும் பழக வரும், நட்பு வட்டாரங்கள் பழக வரும், உறவினர்கள் பழக வருவார்கள். நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அடிப்படை ஜாதத்தில் குழந்தை பிறக்கணும் வேண்டும் என்ற விதி உள்ளவர்களுக்கு குழந்தையும் பிறக்கும். இந்த நேரத்தில் மீண்டும் போய் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, வழக்குகளில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அதே மாதிரி இந்த நேரத்தில் சொத்துக்கள் கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, நிலப்புலன்கள் கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, முயற்சிகள் கெடும், சகோதர வர்க்கத்தில் சண்டை வரும். இந்த காலகட்டத்தில் கைவிட்டு போன சொத்துக்களை மீட்க முடியும், கைவிட்டு போன வாகனத்தை மீட்க முடியும், கைவிட்டு போன தாய் தகப்பனை கூட கொஞ்சி மகிழ்ந்து பாராட்டி உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ராகு கேது பெயர்ச்சி பலாபலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு கூற உள்ளேன். காலம் 18 மே 2025, ஞாயிற்றுக்கிழமை 1:42 PM முதல் 5 டிசம்பர் 2026 சனிக்கிழமை 7:52 PM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. கும்பராசி அன்பர்களே, ஏற்கனவே 7 நாள் சனியில் இருக்கீங்க. இப்போதான் தலைபருவ வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்கீங்க. 2025 மே 14ஆம் தேதியிலிருந்து. இதில் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகுது? ஒன்றும் பண்ணாது. எடுத்த உடனே ஃபஸ்ட்டு தலை அரிக்கும். ஆமாம், அடுத்தது தலைக்குள்ள மூளையும் அரிக்கும். அவ்வளோதான். ராகு எங்கே இருந்தாலும் நமைச்சல் நாயகன்னு பேர். அவர் தலையில் இருந்தால் தலையில் நமைச்சல், 2ல் இருந்தால் வாக்கில் நமைச்சல், நாக்கில் நமைச்சல், 3ல் இருந்தால் தோள்பட்டையில் நமைச்சல். இப்படி 12 ராசிகளையும் நீங்கள் எடுத்துக்கணும். அவ்வளோதான் விஷயம். அந்தந்த உடல் உறுப்புகளில் நமைச்சல். 11ல் இருந்தால் எப்போ பார்த்தாலும் தொடை, அதுக்கப்புறமா முட்டிக்கால் நமைச்சல். அதே மாதிரி அதுக்கு பொருளியல் தத்துவத்தில் வரும்போது லாபம் சம்பாதிக்கணுன்ற நமைச்சல். இப்போ உங்களுக்கு லட்சிய நமைச்சல் சாமி. தலைக்கு வெளியில் பொடுகு நமைச்சல், தலைக்கு உள்ள லட்சிய நமைச்சல். எப்படி சொல்லணும் பற்றியா ஜோசியம்? இதுக்கெல்லாம் அனுபவம் வேணுங்க. அப்படியே வர்ணித்து சொல்கிறேன் பாருங்க. நான் வேறல்ல, கோள்கள் வேறல்ல, நானே கோள்கள், கோள்களே நான்கள். ஆமாம், நானே கோள்கள், கோள்களே நான் அப்படின்ற அளவுக்கு நான் அனுபவப்பட்டவன். என்னுடன் பேசும், கோள்களுடன் பேசும். இந்த ராகு கேது பயிற்சி ஏற்படும் அந்த காலத்தில், இந்த ராகு கேது பயிற்சி ஏற்படும் காலத்தில் உங்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது? இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருந்தது? ஒட்டு மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி ஏற்படக்கூடிய 18 மே 2025 ஒரு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி,
நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. ஒரு விதமான செலவினமாக தான் இருக்குது, வரவை விட செலவு ஜாஸ்தியாக இருக்குது. அதில் தான் ஆரம்பிக்குது. இப்போ அடுத்தது ஒரு 7 நிலைகளில் சொல்கிறோம். 14 மே, ஆமாம், மொத்தத்தில் இந்த ராகு பயிற்சி கும்பராசிக்கு உங்களுக்கு லட்சிய அரிப்பையும் அதன் மூலமாக கடுமையான உழைப்பின் மூலமாக சில காரியம் மாற்றுவது நடக்கும். அப்புறம் நான் யார் தெரியுமான்னு எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஆமாம், இது நடக்கும், பந்தா காட்டுவீங்க. பிறகு 14 மே 2025 முதல் 1 ஜூன் 2026 வரல இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு ஒரு பொற்காலகட்டம். கெஞ்சினாலும் கிடைக்காது, விலகி போன சொந்தங்கள் மீண்டும் பழக வரும், நட்பு வட்டாரங்கள் பழக வரும், உறவினர்கள் பழக வருவார்கள். நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அடிப்படை ஜாதத்தில் குழந்தை பிறக்க வேண்டும் என்ற விதி உள்ளவர்களுக்கு குழந்தையும் பிறக்கும். திருமணம் ஆக வேண்டும் என்ற கிரகமைப்பை பெற்று தசாபுக்தி அந்த தசாபுக்தி நடப்பவர்களுக்கு, திருமணத்தை ஏற்படுத்தி தரும் தசாபுக்தி நடப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும், மற்றவர்கள் நடக்காது. அது ஜாதகத்தில் அந்த கிரகம் நல்லா இருக்கான்னு நீங்களே தெரிஞ்சால் ஜோசியம் பார்த்துக்கங்க, இல்லைன்னா என்கிட்ட கொண்டாந்து காட்டுங்க. பிறகு 18 அக்டோபர் 2025, அதாவது 18 அக்டோபர் 2025 முதல் 6 டிசம்பர் 2025 நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வண்டி மீண்டும் மக்கர் பண்ணுது. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே அப்படின்னு நீங்கள் குருக்கிட்ட பேச முடியாது, உங்கள் வண்டிக்கிட்ட பேசலாம். மறைந்து இருக்கிறது, ஆனாலும் அதுதான் உங்களை இயக்குகிறது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் தூரத்தில் இருப்பது தூரத்தில் இல்லை, கிட்டே இருப்பதும் கிட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவார் பகவான் விஷ்ணு. தூரத்தில் இருப்பதும் உங்களை இயக்குகிறது, கிட்டே இருப்பதும் சில நேரங்களில் உங்களை இயக்காமல் இருக்கிறது. உங்கள் பக்கத்தில் உள்ள கிளாஸ் டம்ளரு, உங்கள் பக்கத்தில் உள்ள ரேடியோ பெட்டி உங்களை இயக்குதா? இல்லை. ஆனால் எங்கேயோ இருக்கிற அந்த கிரகம் குரு உங்களை இயக்குது. ரைட். எங்கேயோ இருக்கிற விண்கோள்கள் மீன்கள் உங்களை இயக்குது. அந்த மாதிரி 18 அக்டோபர் 2025 முதல் 6 டிசம்பர் 2025 நல்ல நேரத்தில் ஒரு கெட்ட நேரம் சாமி. இந்த நேரத்தில் மீண்டும் போய் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, வழக்குகளில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, நோய் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, மீண்டும் கடன்காரங்கிட்ட பேச்சு வாங்குகிற சூழ்நிலை. உனக்கெல்லாம் எதுக்குப்பா சொக்கா பேண்ட், உனக்கெல்லாம் எதுக்குமா ஆமாம் சேலை, வாங்கின பணத்தை கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் ஏச்சுக்கள் வாங்கும் நேரம் தான் 18 அக்டோபர் 2025 முதல் 6 டிசம்பர் 2025 வரையில். என்ன அதன் பிறகு 5 டிசம்பர் 2025 முதல் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. மீண்டும் 9 மார்ச் 2026 வரலும் மீண்டும் கெஞ்சினாலும் கிடைக்காது. பல பேர் மீண்டும் நட்பு பாராட்டுறான். இப்போ மீண்டும் பொருளாதாரம் சகஜ நிலைமையை அடைகிறது. அதன் பிறகு வாங்க 15 ஜனவரி 2026 டு 23 பிப்ரவரி 2026 பின்மண்டையில் அடிபடுறதுக்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைனாக்கா பின்மண்டையில் அடிபடும். அதே மாதிரி இந்த நேரத்தில் சொத்துக்கள் கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, நிலப்புலன்கள் கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, முயற்சிகள் கெடும், சகோதர வர்க்கத்தில் சண்டை வரும், தேவையில்லாமல் கட்ட பஞ்சாயத்து வரத்துக்கு அதிகாரம் உண்டு. சட்ட பஞ்சாயத்தும் சில பேருக்கு வரும், கட்ட பஞ்சாயத்தும் சில பேருக்கு வரும். கட்டையால் பேசுபவர்களுக்கு கட்டை பஞ்சாயத்து, சட்ட புத்தகத்தால் பேசுபவர்களுக்கு சட்டை பஞ்சாயத்து. அப்படி வச்சுக்கணும். ஜோசி எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா? அவ்வளோதான். பிறகு அங்கிருந்து வாங்க 1 ஜூன் 2026 முதல் இந்த ராகு பயிற்சி நிறைவடையக்கூடிய 2026 டிசம்பர் வரலுமே போ. அவ்வளோதான். எப்படி திரௌபதியை துகில் உறிஞ்சாங்க கௌரவ சபையில், அந்த மாதிரி உங்களை சும்மா நிர்மாணப்படுத்தி பார்க்குற மாதிரி கடங்காரன் கேள்வி கேட்டு ஆண் பெண்களை போ. அதுதான் 1 ஜூன் 2026 டிசம்பர் மாதம் 2026 5ஆம் தேதி வரணும் நிலைமை. இதில் உங்களுக்கு கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்கிற காலம் 2/9/2026 முதல் 1 ஜனவரி 2027. இந்த காலகட்டத்தில் கைவிட்டு போன சொத்துக்களை மீட்க முடியும், கைவிட்டு போன வாகனத்தை மீட்க முடியும், கைவிட்டு போன தாய் தகப்பனை கூட கொஞ்சி மகிழ்ந்து பாராட்டி அவர்களுக்காக சீராட்டி சில விஷயங்களை நீங்கள் செலவு செய்து அவர்கள் ஆரோக்கியத்தை போஷிக்க முடியும். பிறகு இந்த நேரத்தில் தூரதேச பிரயாணம் உண்டு. அதிர்ஷ்ட ஜாதகம், ராஜயோக ஜாதகமாக இந்த நேரத்தில் சொத்து பத்துக்கள் கூட வாங்கலாம். இல்லைன்னா ஏற்கனவே சொத்து பத்துக்கள் மேலே இந்த வில்லங்கம் விலகும். அதுதான் 2/9/2026 டு 1/1/2027. பிறகு இந்த பதிவை நீங்கள் மட்டும்
பார்த்து பயனடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ராகு கேது பயிற்சி பலாபலன்களை பல நிலைகளில் நான் தேதி மாத வருடத்தோடு துரிதமாக கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact Jyotida Sadguruji Mehru. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.